ரெண்டு எம்ஜிஆர் வச்சுக்கிறாங்க. ரோட்ல அது வழி எதுவும் அவன் இந்த பந்தல சாதாரணமா கவர் பண்ணா அப்படி வாங்க. உங்களை மாதிரி ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்க தானே. ஐயோ அந்த கூட்டம் தலைவர் எம்ஜிஆர் விட அந்த மீடியா விவகாரம் வந்துருங்க. யாரும் அவங்க இவங்க மட்டும் நிக்கட்டும். சிறுபட கலைஞர் மட்டும் நிக்கட்டும். மேடம் மறைகிறாங்க. இந்த உதவி வேணும்னாலும் எல்லாம் உரிமையோடு வாங்க. நிச்சயம் எங்களால் முடிஞ்சது எப்பவுமே உங்களுக்கு நீங்க நிச்சயமா வரணுமா? தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடேனும் சகசிர பிரிவானும் தனிக்கலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல. வணக்கம், என் பேர் விஜயகாந்த் குமார். நான் 25 ஆண்டுகளாக இந்த கட்டை போட்டு கேப்டனுடைய அருளால் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவரால் பயனடைந்த கோடான கோடி பேர்ல நானும். அதாவது அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுதல் இது 4 முறை தீர்ப்பு என்ற வாழ்க்கையின் இலக்கணத்துக்காகவே வாழ்ந்த 2 தலைவர் யாருன்னா, கலியுக தலைவர்கள் யாருன்னா, ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அடுத்ததாக எங்க கேப்டன் வாழும் கடவுள் கலியுக கிருஷ்ணன் அவர் தான். ஏன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே அவருடைய ஊர்வலத்தில் கழுகு பறந்தது. இந்த கழுகு பறந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா, கோயில் கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு கழுகு பறக்கும். இந்த கழுகு பார்த்தா தான் கடவுளே வந்த மாதிரி. அதே போல தவசி நாடகத்தில் கடுமையான விரதம் இருந்து அந்த தவசி மாதிரி நின்று மானத்திலிருந்து அந்த கண்ணை பார்த்தா தான் அவங்க இறங்குவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே போல எங்களுடைய கேப்டனை கடவுளா எங்களுக்கு கண்ணில் காட்டிட்டார். எங்கள் வாழும் கடவுள் கேப்டன் அவர்களுக்கு நாங்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்த வந்தோம். அந்த இடத்துல நீ பார்த்தோம். நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் கேப்டன் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அண்ணியாரையும் தம்பிகளும் பார்த்து ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் வரும்போது அன்றைக்கே வந்துட்டு போனோம். இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டோம். மன அழுத்தமாக தான் இன்னும் இருக்கோம். இன்னைக்கு கேப்டனோட கோயிலுக்கு போயிட்டு அவரோட வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அண்ணியாரும் தம்பிகளும் பார்த்து ஆறுதல் சொன்னோம். நாங்கள் அவரோட வேடம் போட்டு பல மேடைகள் ஆடி இருக்கிறோம். அவர் இருக்கும்போது அந்த மேடையில் ஆடும்போது அவர் மாதிரி பண்ணுறது ஒரு கொடுப்பனையாக தெரிஞ்சுது. இன்னைக்கு அவர் மாதிரி பண்ணுறது அவரோட கொள்கையிலும் அவர் ஞாபகப்படுத்தணுமாக மக்களை போய் சேருவதாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதாவது நேற்று 5ஆம் தேதி கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அன்னைக்கு பண்ணதுக்கு வித்தியாசம் நிறையா இருந்தது. தவிசி கட்டை போட்டு கூட்டத்தில் வரும்போது எல்லோரும் அளவ ஆரம்பிச்சிட்டாங்க, கை கொடுத்தாங்க, மலர் தூவினாங்க, ஆளாத்தி எடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எமோஷன் ஆயிடுச்சு. ஜனங்க அந்தளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு சாதாரண கிராமத்திலேருந்து சாதாரண ஆளுலேருந்து பெரிய ஆள் எல்லாருமே அவர் அன்பு வச்சுருக்காங்க. எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் வருதான்ட்டு. ஆனால் அது உண்மை தான். இப்போ நம்ம கண் கூட பார்த்துட்டோம். அவரோட இருக்கிற நல்ல குணங்கள்லேயே தர்மம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி எல்லோரும் இருக்கணும். நாம் சம்பாதிக்கிற 100 ரூபாயில் 10 ரூபாய் தர்மம் பண்ணுற எண்ணத்தை எல்லோரும் வளர்த்துக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு திரைப்பட நட்சத்திர கலைஞர் சங்கத்தின் சார்பாக கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கமும் புகழஞ்சலியும் செலுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து எங்களுடைய கலைஞர்கள் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய கேப்டன் அவர்களுடைய புகழஞ்சலிக்காக வீர வணக்கத்தையும் செலுத்தி எங்களுடைய அன்னியாரையும் கண்டு அவர்களுக்கு ஆறுதலையும் சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். இனி வருங்காலங்களிலே எங்களை எல்லாம் நன்றாக பார்த்துக் கொள்வதாக அண்ணி அவர்கள் எங்களுக்கு இடத்திலே சொல்லியிருக்கிறார். நாங்களும் கேப்டன் அவர்களின் இடத்திலே நாங்கள் ஒரு சபதம் எடுத்து இனி வருங்காலங்களிலே கேப்டன் அவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் தமிழகம் முழுவதும் இனி மேடைகளிலே நாங்கள் தோன்றி அவருடைய புகழ்களையும் பரப்புவோம் என்று இந்த இடத்திலே சபதம் எடுத்து வந்திருக்கிறோம். இது எங்களுடைய நிகழ்வாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய வெண்ணந்தூர் பகுதியைச் சேர்ந்த என்னுடைய ஊர். இங்கே தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். ஒரு நெல்லையிலிருந்து வந்திருக்கேன். கேப்டன் சாரோட தீவிர ரசிக்கிறேன். அவர் படத்தை ஒரு படம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா படமும் பார்த்துருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ துயரமான செய்தியை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ணன் 100 வயசுக்கும் வாழ்வார் நினைச்சோம். ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கு.